பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை உட்பட பல்வேறு ஊர்களுக்கு மக்கள் திரும்புவதால் நெல்லை ரயில் நிலையத்திலும் புதிய பேருந்து நிலையத்திலும் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் நெல்லை மாவட்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்களிலிருந்து ஏராளமான மக்கள் பணிக்காக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி, பொங்கல் போன்ற திருநாட்களில் வீடுகளுக்கு வருவதும் பின்னர் தங்கள் வேலை பார்க்கும் இடங்களுக்கு திரும்புவதும் வழக்கம். அந்தபடி இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்றோடு இந்த பொங்கல் விடுமுறை என்பது முடிவடைகிறது. இதனால் இன்று நெல்லை புதிய பேருந்து நிலையம் மற்றும் அதே போல சந்திப்பு ரயில் நிலையம் இரண்டிலிருந்தும் ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு, அதாவது பணி செய்யக்கூடிய ஊர்களுக்கு திரும்புவதால் ஒவ்வொரு இரண்டு பகுதிகளிலுமே அதிகமான கூட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் அந்தியோதயா ரயில் தொடங்கி இருக்கக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் மற்றும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் என மூன்று சிறப்பு ரயில்கள், அதாவது விரைவு ரயில்கள் இருக்கிறது. இந்த விரைவு ரயில்கள் அனைத்திலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். அதுவும் இன்று ஏற்கனவே முன்பதிவு என்பது முழுமையாக முடிந்துவிட்ட நிலையில் ரிசர்வ் செய்யப்படாத அந்த இருக்கைகளையும் அதிகமான மக்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று காணப்படுகிறது. அது மட்டும் போல புதிய பேருந்து நிலையத்திலும் பேருந்தில் அதிகமான மக்கள், அதாவது சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் செல்லக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு செல்லக்கூடிய, வேலைக்காக செல்லக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பெருமளவு இருக்கிறது. இதனால் பேருந்து நிலையம் முழுவதிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வேலைக்காக சென்றவர்கள், சொந்த ஊருக்கு பொங்கல் பண்டிகைக்காக வந்தவர்கள் பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து 6 நாட்கள் விடுமுறை முடிந்து இன்று திரும்புவதால் பேருந்து நிலையம் முழுவதுமே ஒவ்வொரு பகுதியிலும் குடும்பத்தினர் இங்கிருந்து வழியனுப்பும் விதமாக வந்திருப்பதால் அனைத்து இடங்களிலும் அதிகமான மக்கள் கூட்டம் காணப்படுகிறது.